நிலத்தில் ரசாயன உரம் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தியதால் நிலம் மாசடைந்து வருகிறது என்றும் உலக தலைநகரங்களில் மிகவும் மாசடைந்த நகரமாக டெல்லி மாறிவிட்டது என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். வைரமுத்து புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், கற்றதை நமக்கு கற்பிக்கும் பேராசிரியராக கவிஞர் வைரமுத்து திகழ்கிறார் என்றார். பஞ்சபூதங்களின் பெரும் கதைகளை கவிஞர் இப்புத்தகத்தில் சொல்லுகிறார் என்றும் அவர் கூறினார். பூமியில் சுத்த நீர் 3 விழுக்காடு உள்ளது என்றும் உலகில் ஆண்டுக்கு 22 லட்சம் பேர் மரணிக்க நீர் மாசடைந்ததே காரணம் என்றும் ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். வைரமுத்துவின் கவிதைகளை படித்த பின் இவர் எனக்கு பாடல் எழுத வேண்டும் என இளையராஜாவிடம் கேட்டதாகவும், தற்போது வைரமுத்து வெற்றிகளை பார்த்துவிட்ட தோரணையில் அமர்ந்திருப்பதாகவும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். வைரமுத்து புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய கமல்ஹாசன், இதே தோரணையில்தான் வைரமுத்து ஆரம்ப காலத்திலும் இருந்தார் என்று குறிப்பிட்டார். காலையில் கண்ணதாசன் அமர்ந்து பாடல் எழுதிய அதே இடத்தில் மாலை வைரமுத்து அமர்ந்து பாடல் எழுதினார் என்றும் கமல்ஹாசன் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.